எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தங்க நகைகள் சேர என்ன செய்ய வேண்டும். இந்த மாதிரி பதிவுகள் இந்த சேனலில் நிறைய போட்டிருக்கேன், பாருங்கள். உள்ளே இருக்கும். இருந்தாலும் இது புதுசாக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதில் நான் உங்களுக்கு தங்க நகைகள் சேர்றதுக்கு உண்டான மந்திரம் கொடுக்க போகிறேன். தங்க நகை சேர்றதுக்கு ஈஸியான ரெமெடியெல்லாம் நிறைய நான் வீடியோ போட்டிருக்கேன், கொஞ்சம் போய் பாருங்கள். அதுவே ஈஸியாக நம்ம வீட்டிலேயே வழிபடக்கூடிய சிறிய தாந்திரிக பரிகாரங்கள் தான், நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய பரிகாரங்கள் தான் நான் கொடுத்துருக்கேன். அதையே பாருங்கள். இப்போ தங்க விலை விற்கிற நேரத்தில் ஒரு குண்டுமுத்து தங்கம் கூட வாங்க முடியலேன்னு ரொம்ப பேர் தவிச்சு போயிருப்பாங்க. அதுவும் நடுத்தர மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. பெண் பிள்ளைகளை வச்சுருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தங்க நகை நம்ம குழந்தைங்களுக்கு சேமிக்க முடியலையே, வாங்க முடியலேன்னு. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த நான் சொல்கிற பரிகாரங்களை நீங்கள் செய்யுங்க. இந்த மாதிரி ஒரு கலசம் ஒரு சின்ன ஒரு மண் கலசமாக, அதாவது கண்ணாடி கிளாஸ். அதாவது ஏன் மண் கலசமும் இல்லை கண்ணாடி கிளாஸ்ன்னு சொல்கிறோம்னா, அதுதான் ஈர்க்கும் தன்மையோடது, சுக்கர அம்சமாகவும் இருக்கிறது. அதனால தான் அதை நம்ம சொல்கிறோம். தங்க நகைகள் சேரணும்னா சுக்கரனை நம்ம வசியம் பண்ணணும். அப்போ சுக்கரனுக்கு உண்டான பொருட்களை நம்ம வச்சுக்கிட்டோம்னா அது தங்கத்தை நம்ம ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். அதில் நீங்கள் பச்சை கற்பூரம், பன்னீர், ஜவ்வாது, மஞ்சள் பொடி, இந்த ஒரு ரூபா நாணயம், இதெல்லாம் நீங்கள் போட்டு அந்த தண்ணியில் போட்டு மகாலட்சுமி முன்னாடி நீங்கள் வச்சிங்கன்னா அவங்க அதுக்கு வசியமாகுவாங்க. அதோட சுக்கரனோட ஆதிக்கம் அங்கே அதிகமாக வந்துடும். வீட்டில் இந்த கோமதி சக்கரம் கூட நீங்கள் கிடச்சா கூட அதை கூட நீங்கள் அதில் போடலாம். லகு நாரிகள், சின்ன தேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு விற்கும், அதையும் நீங்கள் மகாலட்சுமி படம் முன்னாடி நீங்கள் வைக்கலாம். அப்புறம் இந்த அரகஜா, இதெல்லாம் நீங்கள் நெத்தியில் டெய்லி அரகஜா, புனுகு, இந்த மாதிரி விஷயங்களை நெத்தியில் நீங்கள் வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஆகர்ஷணமாகும். இந்த மாதிரி பொருட்களெல்லாம் நீங்கள் வீட்டில் வைக்கும்போது மகாலட்சுமி கடாட்சம் உங்கள் வீட்டில் இயற்கையாகவே வந்துடும். மகாலட்சுமி வந்துட்டாலே உங்களுக்கு பணம் வந்துடும். பணம் வந்துட்டாலே உங்களுக்கு நகை சேரும். நகை வாங்குறதுக்கு உண்டான பாக்கியங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். தங்கம் சேருவதற்குரிய ஒரு தெய்வம் இருக்குது. அவங்க மகாலட்சுமி தாயார் தான். அவங்களுக்கு உண்டான ஒரு மந்திரம் இருக்குது. அதாவது இந்த தங்கத்துக்கு சொர்ணத்துக்குன்னே ஒரு தேவி இருக்காங்க. அவங்களோட மந்திரம் தான் சொல்ல போகிறேன். அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வாங்க. இந்த மந்திரம் என்னன்னா, ஓம் ஸ்வர்ண ரட்சகாய நமக. இதை நீங்கள் டெய்லி காலையில் குளிச்சுட்டு 11 மணி நீங்கள் சொல்லுங்கள். பெண்கள் டெய்லி சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு தங்க நகை சேரணுமா, இதை நீங்கள் டெய்லி நீங்கள் சொல்லிகிட்டே வரும்போது 11 முறை சொன்னால் போதும். டெய்லி காலையில் குளிச்சுட்டு சாமி முன்னாடி விளக்கேற்றி வச்சுட்டு உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம், கல்கண்டோ ஏதோ ஒன்று வச்சுட்டு நீங்கள் அந்த அம்மா மந்திரத்தை சொல்லி நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிடுங்க. இந்த மந்திரம் சொல்லிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிடுங்க. இப்படி நீங்கள் சொல்லிகிட்டே டெய்லி விடாமல் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த தேவியோட உங்களுக்கு அருள் கிடச்சி கண்டிப்பாக நகைகள் அதிகமாக சேரும். நீங்கள் இது எளிமையான பரிகாரம் தான், ஆனால் இது கண்டிப்பாக பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை சொல்ல சொல்ல உங்களுக்கு உங்கள் வீட்டில் வருமானம் அதிகமாகி அந்த தங்க நகை வாங்குறதுக்கு உண்டான பாகியங்கள் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக ஏதோ ஒரு இன்கம் இல்லைன்னா 2 இன்கம் ஏதோ ஒன்று உங்களுக்கு அதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் கூடி நீங்கள் தங்க நகைகளை அதிகமாக சேர்க்கக்கூடிய பாக்கியம் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.